ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு 50K பிசி பில்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிசி பில்ட் பியூர்லி ஃபார் பிளெண்டர் சாஃப்ட்வேர். நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காருங்க. ஸோ அவரோட யூசேஜ் பியூர்லி ஃபார் பிளெண்டர் சாஃப்ட்வேருக்காக தான் இந்த பிசி பில்ட் பண்ணுறாரு. ஸோ அவரோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் மானிட்டர் அண்ட் பிசியோட சேர்த்து 50Kன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதில் நம்ம என்ன பெஸ்ட் காம்பனன்ட் சஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த பிசி பில்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் பார்த்திங்க அப்படின்னா AMDயில் Ryzen 5 5600G. ஸோ எந்த ப்ராசர் AMDயில் ஜின்னு வந்தாலும் அது இன்டகிரேட்டட் கிராஃபிக்கோடு இருக்குங்க. ஸோ கஸ்டமருக்கு இப்போ இனிஷியலாக கிராஃபிக் யூசேஜ் பெருசாக இருக்காது அப்படின்னு சொன்னனால நம்ம இன்டகிரேட்டட் கிராஃபிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் ஒரு கிராஃபிக் கார்டு போட்டுனாலும் இந்த பிசி டெஃபினட்டாக அந்த கிராஃபிக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட்ஸ் இருக்குது. நிறைய பேர் எங்ககிட்ட கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதனால் நான் இது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்டகிரேட்டட் கிராஃபிக் கார்டோடு வரக்கூடிய ப்ராசஸர்ஸ் எல்லாமே நீங்கள் செப்பரேட்டாக டெடிகேட்டட் கிராஃபிக் கார்டு போடுறப்போ அந்த கிராஃபிக் கார்டை அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் எந்த கிராஃபிக் கார்டு வேணாலும் அப்கிரேட் பண்ணிக்கலாம் உங்களோட பிசி ஸ்பெக்குக்கு தகுந்த மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ASRock B550M HDV மதர் போர்டுங்க. இந்த மதர் போர்டு ஒரு பட்ஜெட்டில் பெஸ்ட் மதர் போர்டு. உங்களுக்கு 2 RAM ஸ்லாட் வரும். B550 சீரீஸில் எனக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மதர் போர்டு வேணும்னு கேட்டிங்கன்னா இது டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சிடர்டு ஆப்ஷனுங்க. ஸோ இது ஒரு பேசிக் பிசி பில்ட்னால பார்த்தீங்கன்னா ப்ராசரில் வரக்கூடிய ஸ்டாக் கூலர் தான் இந்த பிசி பில்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வேணால் கஸ்டமர் வந்து ஏர் கூலர் ஆர் லிக்விட் கூலர் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் 5600Gயில் இன்பில்ட்டாக வரக்கூடிய ஸ்டாக் கூலர் தான் இந்த பிசி பில்ட்டில் நம்ம கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரேம் கார்ஷேர் வெஞ்சன்ஸில் 16GB ரேம் 3200 MHzல DDR4 சீரீஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் வேணும்னாலும் இன்னொரு ஸ்டிக் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மதர் போர்டில் 2 ஸ்டிக் மட்டும்தான் ஆட் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜுங்க. eData XPGயில் S50 Lite 1TB SSD இந்த பிசி பில்ட்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ Gen 4ல் ப்ரைஸ் கம்மியாக எனக்கு வந்து Gen 4 SSD வேணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா eData சீரீஸில் S50 போங்க. எனக்கு இதே வந்து ப்ரைஸை விட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக வேணுங்க அப்படின்னீங்கன்னா S70 சீரீஸ் போங்க. இதுதான் S50க்கும் 70க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டுங்க. ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 250R பிளாக் கலர் கேபினெட் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 3 ஃபேன்ஸ், ரியரில் ஒரு அடிஷ்னல் ஃபேன் ஆப்ஷனோட வந்திருக்கும். ஃப்ரண்ட்டில் மெஷ் டைப் இருக்கிறனால நம்மளுக்கு ஏர் ஃப்ளோ நல்லாயிருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பவர் சப்ளைங்க. ஆன்டெக்கில் 650 வாட்ஸ் 80+ வைட் பவர் சப்ளை இந்த பிசி பில்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 650 வாட்ஸுங்கிறது ஃப்யூச்சரில் நம்ம என்ன கிராஃபிக் கார்டு போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னு சொல்லி கஸ்டமர் கேட்டிருந்தனால நம்ம 650 வாட்ஸ் 80+ வைட்டில் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் அவர் அப்கிரேட் பண்ணாலும் இந்த பவர் சப்ளை வந்து பெருசாக மாற்றுற மாதிரி இருக்காது. ஸோ ஃபைனலாக நம்ம பிசி பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ இந்த பிசி பில்ட் மட்டுமே 50K கிடையாதுங்க. இது கூட அடிஷ்னலாக நம்ம டெல் மானிட்டரும் கொடுத்துருக்கோம். இந்த டெல் மானிட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 27 இன்ச் இருக்கக்கூடிய ஃபுல் HD IPS பேனல் மானிட்டர். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக டெல் கொடுத்தோம் அப்படின்னா, ஸோ டெல்லோட ஃபுல் HD மானிட்டர்ஸில் கலர் அக்யூரசி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க. நம்மளோட பர்சனல் ஆஃபீஸ் யூஸுக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் டெல் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் வைஸ் கம்பேர் பண்ணுறப்ப மற்ற பிராண்டை விட கொஞ்சம் டெல் அதிகம் தான். டெல் ப்ராடக்ட் வந்து ஒர்த்தாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல் HDயில் கலர் அக்யூரசி ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெல் 24 or 27 கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நாங்கள் எல்லா மானிட்டருமே வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் முன்னாடி ஆன் பண்ணி எந்த ஒரு பிளாக் டாட்ஸும் எந்த ஒரு டெட் பிக்சல்ஸும் இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் கஸ்டமருக்கு டெலிவரியை கொடுக்குறாங்க. இதுவுமே நாங்கள் கஸ்டமர் முன்னாடி தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.